அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கக்கூடிய வற்றாத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகம் ஆகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகம் ஆகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகம் ஆகும். அதுபோல துலாம் லக்னத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளோடும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளோடு கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகம் ஆகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் விருச்சிகம் லக்னம் 5 குடையவன் 2 குடையவன் குரு பகவான் 4, 5, 9, 10, 11ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும்.
அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடம் மீனம், மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு 4, 5, 9, 10, 11ஆம் இடத்தில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகமாகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.